வணக்கம். தமிழ் கேட்டாலே ஒரு பெருமை இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான மொழி. ஆனா இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு உயிர்ப்போட இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். அதாவது, தொல்காப்பியர் காலத்துல எழுதப்பட்ட இலக்கண விதிகள் ஒரு பக்கம், நாம இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் எழுதுற தமிழ் இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல நம்ம தமிழ் மொத்தமா மாறிடுச்சா? வாங்க இதற்கான விடையை தேடலாம். இப்ப பாருங்க, எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு சம்விதானம், ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் தான் தொல்காப்பியமும் நன்னூலும். தமிழ் மொழியோட அஸ்திவாரமே இந்த நூல்கள் தான். ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், ஒரு சொல் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடியணும்னு ரொம்பவும் தெளிவா கண்டிப்பான விதிகளை வகுத்ததே இந்த நூல்கள் தான். சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து, அதாவது ஒரு சொல் எந்த எழுத்துல தொடங்கலாம், எந்த எழுத்துல தொடங்கவே கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் ரொம்ப கண்டிப்பான விதிகளை வச்சிருந்தாங்க. அத பத்தி பார்க்கலாம். இலக்கணத்துல இத மொழி முதல் எழுத்துக்கள்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கான தகுதி இருக்கிற எழுத்துக்கள். நம்ம பழைய இலக்கண நூல்கள்ல இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரணும், மத்ததெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் எவ்வளவு துல்லியமா இருந்திருக்குன்னு பாருங்களேன். 12 உயிர் எழுத்துக்களும் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கலாம், ஓகே. ஆனா மெய் எழுத்துக்கள்ல இக், ச், த், ந, ப, ம, வ, ய, யஞ், ங இந்த 10 மட்டும்தான் வரும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா ட்ரு, ரு, லு, ழ் இந்த எழுத்துக்கள்லாம் ஒரு தமிழ் வார்த்தையோட தொடக்கத்துல வரவே கூடாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான அமைப்பு இருந்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. விதி என்ன சொல்லுது? ட, ர, ல, ஷ, ஜ இதெல்லாம் வார்த்தை முதல்ல வராதுன்னு சொல்லுது. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டப்பா, ரோடு, லண்டன், ஷாம்பு, ஜன்னல், அடியப்பா இந்த வார்த்தைகள் இல்லாம நம்மால ஒரு நாளை கூட ஓட்ட முடியாது இல்லையா? அப்போ விதி எங்க போச்சு? என்னதான் நடந்தது? இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, அது எப்படி முடியணும்னு கூட ரொம்ப கடுமையான விதிகள் இருந்திருக்கு. ஆமா, ஒரு சொல் எந்த எழுத்துல முடியலாம், எதுல முடியக்கூடாதுன்னு நம்ம இலக்கணம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்துல இருந்து ஒரு சூத்திரத்தை பாருங்களேன். உயிர் ஒழல் எஞ்சிய இறுதியாகும். என்ன ஒரு அழகான வரி! இதுக்கு என்ன அர்த்தம்னா, உயிர் எழுத்துக்கள்ல ஔ தவிர மத்த எல்லா எழுத்தும் ஒரு வார்த்தையோட கடைசியில வரலான்னு சொல்லுது. இதே மாதிரி மெய் எழுத்துக்கள் எது எது இறுதியில வரலாம், வரக்கூடாதுன்னு அதுக்கும் விதிகள் இருந்திருக்கு. சரி, அப்போ இவ்வளவு கண்டிப்பான விதிகள் எல்லாம் எப்படி மாற ஆரம்பிச்சது? என்ன காரணம்? இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று கலாச்சார சக்திகள் என்னென்னு இப்ப நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டைம் லைன் நம்ம மொழியோட கதையே சொல்லுது. தொல்காப்பியர் காலத்துல ஆரம்பிச்சு சமஸ்கிருதம், பிராகிருதம் மொழிகளோட தாக்கத்தால புது புது வார்த்தைகள் உள்ள வருது. அப்புறம் பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல வீரமாமுனிவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தங்கள் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஏக்கும் ஓக்கும் வித்தியாசம் வந்தது அப்போதான். அதுக்கப்புறம் பிரிண்டிங் பிரஸ் வந்தது, மாற்றங்கள் இன்னும் வேகமாச்சு. இப்போ நாம இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல உலகத்திலேந்து வர்ற வார்த்தைகளால நம்ம தமிழ் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாற்றத்துக்கு 3 முக்கிய டிரைவர்கள். 1, மத்த மொழிகள்ல இருந்து நாம கடன் வாங்கின வார்த்தைகள், சமஸ்கிருதம், இங்கிலீஷ்னு பல மொழிகள். 2வது, தொழில்நுட்பம், குறிப்பா அச்சு இயந்திரம் வந்ததும் எழுத்துக்களை தரப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. 3வது, வீரமாமுனிவர் மாதிரி பெரியவங்க மொழியை இன்னும் எளிமையாக்கணும்னு செஞ்ச சீர்திருத்தங்கள். சரி, இவ்ளோ நேரம் வரலாறு பார்த்தோம். இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம எழுதுற தமிழ் உண்மையிலே எப்படி இருக்கு? வாங்க சில டேட்டாவை பார்த்து இத புரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த சார்ட் பாருங்க. இது நம்ம நவீன தமிழ் எழுத்துக்கள்ல எதெல்லாம் அதிகம் பயன்படுதுன்னு காட்டுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 30% இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஆவரிசை உயர்மை எழுத்துக்கள் கு, ங, சு, ஞ மாதிரி அது ஒரு 21% இருக்கு. இந்த டேபிள் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. தியரி படி பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் வெறும் 7% தான் இருக்கணும். ஆனா நிஜத்துல நாம எவ்வளவு பயன்படுத்துறோம்? கிட்டத்தட்ட 30%. நினைச்சு போறீங்க, 4 மடங்கு அதிகம். அதே மாதிரி ஆவரிசை உயிர்மை எழுத்துக்களும் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அதிகம். நம்ம மொழி எவ்வளோ இயல்பா, எவ்வளோ பெரிய அளவுல மாறி இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது இல்லையா? இப்போ ஒரு நம்ப முடியாத உண்மை. தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247.
ஆனா நாம எழுதுறதுல கிட்டத்தட்ட 3/2 பங்கு வெறும் 66 எழுத்துக்களை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, வெறும் 66 எழுத்துக்கள் தான் நம்மளோட பெரும்பாலான எழுத்து பயன்பாட்டை தீர்மானிக்குது. இது ஆச்சரியமா இல்லையா? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, இது இலக்கண விதிகள் செத்து போனதுக்கான அடையாளமான்னு? நிச்சயமா இல்ல. இதுக்கு நேர்மாறா நம்ம தமிழ் மொழி அதை பேசுற மக்களோட தேவைக்கேத்த மாதிரி, காலத்துக்கேத்த மாதிரி தன்னை எவ்வளோ அழகா எவ்வளோ வெற்றிகரமா மாத்திக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு சூப்பரான உதாரணம் இது. இதுதான் ஒரு உயிர்ப்புள்ள மொழியோட அடையாளம். சரி, இறுதியா ஒரு கேள்வியோட இதை முடிப்போம். மொழிங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. அது ஒரே இடத்துல நிக்காது, எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியானா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல தமிழுக்கு இன்னொரு பெரிய சீர்திருத்தம் தேவையா, இல்ல இப்படியே இருப்பது போதுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.